ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து அடுத்த மாதம் ரிலீஸ் செய்ய போகிற அந்த குரூப் 4 எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று டிஎன்பிஎஸ்லேருந்து அந்த ஆனுவல் பிளானர் கூடயே இன்னொரு அடிஷ்னல் ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் பிளானரில் எல்லாமே கம்பைன்டு தேர்வுகளாக வைக்கிறாங்க. அந்த கம்பைன்டு தேர்வுகளில் புதுசாக என்னென்ன பதவிகள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டோட அந்த ஆனுவல் பிளானர் பேஜ்லேயே கொடுத்துருந்தாங்க. என்னென்ன பதவிகள்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதோட ஃபுல் லிஸ்ட் இன்றைக்கி காலையில் தான் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4, அதாவது குரூப் 4 எக்ஸாமில் அந்த தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தில் இருக்கிற ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிகளும் அந்த குரூப் 4ல் தான் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் புதுசாக ஒரு 16 வகையான பதவிகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷனில் ஒரு குளறுபடி. அதாவது இந்த எக்ஸாம் வந்து குரூப் 2ஓட ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். குரூப் 4ஓட வச்சுருக்காங்க. அவங்க வந்து பதவியை பார்த்துருக்காங்க. ஆனால் இதனால் அந்த குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் உண்டு. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து 2021 வகுப்பு வாரியத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2021 12ஆம் மாதம் 12ஆம் தேதி 8ஆம் மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 27 ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிகளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து எ டிகிரி ஆஃப் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது எனி டிகிரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் இது வந்து குரூப் 2ஓட ஆட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் போஸ்டிங் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த சேலரி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால குரூப் 4ஓட ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டிகிரி மட்டும் அதில் மென்ஷன் பண்ணல. லா டிகிரி முடிச்சிருந்தா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படின்னு கூட அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட வைக்க போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி 13/11/2021 அன்றைக்கி எக்ஸாம் வைக்கிறதுக்கெலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த 27 இளநிலை உதவியாளர் வகுப்பு வாரியம், தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தில் உள்ளது என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு சொல்லி ஹால் டிக்கெட் முதற்கொண்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த 13/11/2021 அன்றைக்கி மழை, ரொம்ப ஹெவி ரெயின் அப்படின்றதுனால அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட இணைச்சதுனால அந்த நோட்டிஃபிகேஷனையே கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணதுக்காக கொடுத்த ஜிஓ லெட்டர் தான் இது. அதிலே பார்த்திங்கன்னா அந்த ஜிஓ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த 27 போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிகள் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தான் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி அந்த டைமில் நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் நினைக்கிறேன் அப்போதே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் 300 ரூபா ஃபீஸ் கட்டி அந்த எக்ஸாம் எழுதினதுனால அந்த ஃபீஸ் ரீஃபண்டுக்காக இந்த லெட்டர் ஃபார்மெட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 27 ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிகள் தான் பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட வரப்போகிற நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் செய்ய போகிறாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வகுப்பு வாரியத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறதுனால இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனில் தான் மேக்ஸிமம் எக்ஸாம் வைப்பாங்க. ஆனால் போன குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஸ்டோர் கீப்பர் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் ரிலீஸ் பண்ணி 12th குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸ்டோர் கீப்பருக்கு 10th வித் எக்ஸ்பீரியன்ஸ், அது இல்லாமல் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 12th குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தனியாகவே வச்சுருந்தாங்க. JAHSC குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ கூட செகண்ட் கவுன்சிலிங்கான லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 12th ஜாயின் பண்ண மாதிரி டிகிரியும் ஜாயின் பண்ணி கூட இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த போஸ்டிங்கை வந்து 10th இல்லைனா 12th ஜாயின் பண்ணி கூட வைக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும். காலையிலேயே இதை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த போஸ்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க, இதோட டீட்டெயில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரிஞ்சது. லாஸ்ட் டைம் டிகிரியோட வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 10th இல்லைனா 12th அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த லா டிகிரியை எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே பார்ப்போம். இந்த போஸ்டிங்காக லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா குவாலிஃபிகேஷன் குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த போஸ்டிங் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். இந்த ஆட் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில் கிடச்சிருக்கு. அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். குரூப் 4 மற்ற எக்ஸாம் அந்த கம்பைன் சயின்ஸ் எக்ஸாம் பற்றிலாம் நிறைய டீட்டெயில் கிடச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்ப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருக்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான செகண்ட் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. 2ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த எக்ஸாம் டேட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆல்ரெடி குரூப் எல்லாமே க்ரியேட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை கிட்ட நெருங்கிட்டோம். இதுதான் கரெக்டான சான்ஸு. வேகன்சி வேறு கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்ஸ் 25 தேர்வுகள், அது இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. இந்த டெஸ்ட் ஷெடியூல் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க.
அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா ப்ரொவைட் பண்ணிடுவோம். மெட்டீரியல் எல்லாமே நாமளே கொடுத்துருவோம். அப்படின்றனால அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக படித்தாலே கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே அப்படின்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. டெஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெடியூல் பிடிஎஃப்மே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்டை பெற மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.